ஸ்விஸ் ஓய்வூதிய திட்டம். இந்த பேரை கேட்டாலே கொஞ்சம் சிக்கலா குழப்பமா இருக்கிற மாதிரி தோணும் இல்லையா? ஆனா உண்மையில அது உங்களுடைய நிதி பாதுகாப்பிற்காக ரொம்பவே தெளிவா போடப்பட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட். வாங்க இந்த ப்ளூ பிரிண்ட்டை நாம சேர்ந்து அலசி ஆராய்ஞ்சு இது எப்படி உங்க எதிர்காலத்தை உறுதிப்படுத்துதுன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட வேலை வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட நிதி எதிர்காலம் எப்படி இருக்கும்? இது நம்ம எல்லாரும் நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு சுவிட்சர்லாந்து கிட்ட ஒரு ரொம்பவே தனித்துவமான, அதே சமயம் ரொம்ப உறுதியான ஒரு பதில் இருக்கு. சரி, இந்த சிஸ்டத்தை நாம எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு இதோ நம்மளோட ரோட் மேப். முதல்ல இந்த திட்டத்தோட அடிப்படைகளை பார்ப்போம். அப்புறம் அதோட 3 தூண்கள், அதாவது 3 பில்லர்ஸையும் ஒன்னொன்னா ஆழமா பார்த்து கடைசியா இது 3 சேர்ந்து எப்படி ஒரு முழுமையான பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஸ்விஸ் ஓய்வூதிய திட்டம்னா சும்மா வயசான காலத்துல வர்ற பணம் மட்டும் இல்ல. அதுக்கும் மேல இது முதுமை, திடீர்னு ஏற்படுற இயலாமை, ஏன் மரணம் மாதிரி கடினமான சமயங்கள்ல கூட உங்களையும் உங்க குடும்பத்தையும் பாதுகாக்கிற ஒரு விரிவான சமூக பாதுகாப்பு அமைப்பு. இந்த முழு அமைப்போட இதயமே இந்த 3 தூண் கொள்கை தான். யோசிச்சு பாருங்க, ஒரு முக்காலி மாதிரி இந்த 3 தூண்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு வலுவான நிதி அடித்தளத்தை உருவாக்குது. இதுதான் ஸ்விஸ் சமூக பாதுகாப்போட மிக முக்கியமான ஆணிவேர்னே சொல்லலாம். வாங்க நம்ம நிதி வீட்டோட அஸ்திவாரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் இந்த முதல் தூண், வாழ்வாதார பாதுகாப்பு. இத உங்களுடைய நிதி வீட்டின் அசைக்க முடியாத ஃபவுண்டேஷனா நினைச்சுக்கோங்க. இது அரசாங்கத்தால கேரண்டி செய்யப்பட்ட ஒரு கட்டாய பங்களிப்பு. இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளியர். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு சேஃப்டி நெட், அதாவது ஒரு பாதுகாப்பு வளைய உருவாக்குறது தான். சாப்பாடு, தங்குற இடம், உடை மாதிரி அத்தியாவசிய செலவுகள் இது மூலமா பாதுகாக்கப்படுது. இந்த ஃபவுண்டேஷன்ல 3 முக்கியமான பாகங்கள் இருக்கு. ஒன்னு AHV, இது உங்களுக்கான வயோதிக கால பென்ஷன். 2வது IV, இது எதிர்பாராத விதமா வேலை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டா கொடுக்கிற பென்ஷன். கடைசியா EL, ஒருவேளை மத்த 2 பென்ஷனும் பத்தாத நிலைமையில தேவைப்படுறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு கூடுதல் நிதி உதவி. சரி, இந்த திட்டத்துக்கு பணம் எங்கிருந்து வருது? இது ஒரு சமூக ஒற்றுமை சிஸ்டம்ல வேலை செய்யுது. இதை ஒரு பெரிய புது நீர் தேக்க மாதிரி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வேலை செய்யற எல்லாரும் அந்த தேக்கத்துல தண்ணியை நிரப்புறாங்க. இன்னைக்கு தேவைப்படுறவங்க, அதாவது ரிட்டையர் ஆனவங்க, அதுல இருந்து தண்ணியை எடுத்துக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் ரொம்பவே டைரக்ட். இன்னைக்கு வேலை செய்யறவங்க கட்டுற பணம் சேமிச்சு வைக்கப்படாது. அதுக்கு பதிலா அது உடனடியா இன்னைக்கு ரிட்டையர் ஆனவங்களுக்கு பென்ஷனா போய் சேருது. சொல்லப்போனா இது தலைமுறைகளுக்கு நடுவுல இருக்கிற எழுதப்படாத ஒரு சமூக ஒப்பந்தம் மாதிரி. ஓகே, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போட்டாச்சு. அடுத்து என்ன? அதுக்கு மேல ஒரு உறுதியான கட்டமைப்பை எழுப்பணும் இல்லையா? அதுதான் இந்த 2வது தூண், வாழ்க்கை தரம். இது உங்களுடைய தொழில் வாழ்க்கையின் போது நீங்களே உங்களுக்காக கட்டுறது. முதல் தூண் சர்வைவலுக்காக. ஆனா இந்த 2வது தூணோட நோக்கம் நீங்க பழகிய உங்க கடின உழைப்பால அடைஞ்ச வாழ்க்கை தரத்தை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் தொடர்ந்து அனுபவிக்கிறத உறுதி செய்யறது. இது ரொம்ப முக்கியம் இல்லையா? இதுல 2 முக்கிய பாகங்கள் இருக்கு. ஒன்னு தொழில்முறை ஓய்வூதிய நிதி, அதாவது நம்ம பென்ஷன் ஃபண்ட். நம்ம ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ்ல ஒரு பெரிய பங்கு இதுதான். இன்னொன்னு வேலை செய்யற இடத்துல நடக்கிற விபத்துகள்ல இருந்து நம்மள பாதுகாக்கிற கட்டாய விபத்து காப்பீடு. ஒரு குறிப்பிட்ட வயசையும் வருமான வரம்பையும் தாண்ட எல்லா ஊழியர்களுக்கும் இது கட்டாயம். ஆனா சுயதொழில் செய்யறவங்களுக்கு இது ஆப்ஷனல், அதாவது அவங்க விருப்பப்பட்டா சேரலாம். ஏன்னா அவங்க வருமானம் நிலையா இருக்காது இல்லையா? அதனால அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபண்டிங் விஷயத்துக்கு வருவோம். இந்த தூண் தூண் மாதிரி இல்ல, டோட்டலா வேற மாதிரி ஃபண்ட் செய்யப்படுது. இதுக்கு பேரு கேபிட்டல் ஃபண்டிங் சிஸ்டம். இங்க நீங்க கட்டுற பணம் ஒரு பொதுவான நிதிக்கு போகாது. அதுக்கு பதிலா உங்க பேர்ல இருக்கிற ஒரு பர்சனல் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல உங்களுக்காகவே சேமிக்கப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணப்படுது. சரி, அஸ்திவாரம் போட்டாச்சு, சுவரும் எழுப்பியாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண வேண்டாமா? நமக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை அழகாக்க வேண்டாமா? அதுதான் இந்த 3வது தூண். இது முழுக்க முழுக்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதோட நோக்கம் ரொம்பவே உற்சாகமானது. உங்க கனவுகளை நிஜமாக்குறது. ரொம்ப நாளா போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு வேர்ல்ட் டூர், ஒரு புது ஹாபி, இல்ல பேரப்பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல பரிசு, இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன ஆசைகளையும் சந்தோஷங்களையும் நிறைவேற்றிக்க இது உதவுது. இதுல 3A 3Bன்னு 2 ஆப்ஷன் இருக்கு. 3Aங்கிறது லாங் டேர்ம் சேவிங்ஸ். இதுல நீங்க சேமிக்கிற பணத்துக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் உண்டு, ஆனா ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் பணத்தை எடுக்க முடியாது. 3B ரொம்ப ஃப்ளெக்சிபிள், எப்போ வேணாலும் பணத்தை எடுத்துக்கலாம், ஆனா இதுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடையாது. உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க இந்த 2 ஃபண்டிங் சிஸ்டத்துக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தை. முதல் தூண் ஒரு சமூக பொறுப்பு.
நாம எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுவோங்கிற கான்செப்ட். ஆனா 2வது 3வது தூண்கள் தனிப்பட்ட பொறுப்பு, நான் எனக்காக சேமிக்கிறேங்கிற கான்செப்டை அடிப்படையா கொண்டது. சரி, இப்போ கொஞ்சம் பின்னாடி வந்து நாம கட்டின இந்த முழு நிதி வீட்டையும் ஒரு தடவை பார்க்கலாம். இந்த 3 தூண்டுகளும் ஒன்னா சேரும்போது எப்படி ஒரு பாதுகாப்பான வசதியான எதிர்காலத்தை உருவாக்குதுன்னு இப்போ உங்களுக்கு புரியும். ஒரு குயிக் ரீகேப். தூண் 1 அடிப்படை தேவைக்காக அரசாங்கம் நடத்துது, கட்டாயம். தூண் 2 லைஃப் ஸ்டைலுக்காக பிரைவேட் கம்பெனிஸ் பாத்துக்கறாங்க, இதுவும் பெரும்பாலும் கட்டாயம். தூண் 3 நம்மளோட கூடுதல் ஆசைகளுக்காக நாமளே விரும்பி சேமிக்கிற ஒரு திட்டம். சிம்பிள் இல்லையா? இதோட நிஜமான இம்பாக்ட் என்ன தெரியுமா? முதல் தூண் மட்டுமே உங்க கடைசி சம்பளத்துல சுமார் 40% வரைக்கும் கொடுக்கும். முதல் 2 தூணும் சேரும்போது அது கிட்டத்தட்ட 80% ஆயிடும். இதன் மூலம் பெரிய நிதி நெருக்கடி இல்லாம நம்ம ரிட்டையர்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம். 3 தூண்களையும் சரியா பயன்படுத்தினா உங்க ஓய்வூதிய வருமானம் உங்க பழைய சம்பளத்துக்கு ஈக்குவலா கூட இருக்கலாம். சோ கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இந்த சிஸ்டம் வெறும் தனிநபர்களுக்கான ஒரு நிதி திட்டம் மட்டும் இல்ல. இது சுவிட்சர்லாந்தோட சமூக பாதுகாப்புக்கே ஒரு தாங்கும் தூணா இருக்கு. மக்களுக்கு நிகழ்காலத்துல நம்பிக்கையும் எதிர்காலத்துல ஒரு ஸ்திரத்தன்மையும் கொடுக்குது. இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. உங்களுடைய சொந்த நிதி வீடு இந்த 3 தூண்கள் மேலையும் வலுவா கட்டப்பட்டிருக்கா? இந்த தகவல்கள் உங்களுடைய சொந்த நிதி எதிர்காலத்தை நம்பிக்கையோட திட்டமிட்டு பாதுகாக்க உதவுன்னு நம்புறேன். யோசிச்சு பாருங்க.